ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலே எப்படி ரொம்ப டேஸ்டியா செய்யலான்னு தான் பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து வாங்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அதே மாதிரி அதே டேஸ்ட்லயே வீட்டில் நாம செய்யறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோல அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி சைஸ்ல பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கிறேன். முதல்ல பீலர் எடுத்துட்டு இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்பவுமே பிரெஞ்ச் ஃப்ரை செய்யும் போது இந்த மாதிரி நீளமான உருளைக்கிழங்குல செய்யும் போது நல்லா இருக்கும். இப்போ 2 உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்திருக்கிறேன். இதோட நேம் பாத்தீங்கன்னா கிரிங்கிள் கட்டர். இது இந்த மாதிரி ZigZag ஷேப்ல இருக்கும். கட் பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த கிரிங்கிள் கட்டர் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நார்மலான கத்தி வச்சே கட் பண்ணிக்கலாம். இந்த கிரிங்கிள் கட்டர் யூஸ் பண்றதுனால ZigZag ஷேப்ல வரும். குழந்தைகளுக்கும் சாப்பிடும் போது புதுசா இருக்கும். அதுக்காக மட்டும்தான். அடுத்தது இந்த கட்டரை இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இதோட திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது எல்லா பக்கமும் கரெக்டா வேகும். இந்த மாதிரி லைட்டா அழுத்தி பிரஸ் பண்ணாலே கட் ஆகிரும். இப்ப பாத்தீங்களா, இந்த ZigZag ஷேப் கரெக்டா அழகா தெரியுது. இதே மாதிரி ரொம்ப மெல்லிசா கட் பண்ணி கூட பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணலாம். அடுத்தது ஒவ்வொரு ஸ்லைஸா எடுத்து அதுல 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரான ஷேப்ல கட் ஆயிருக்குதுன்னு. இதே போல எல்லா ஸ்லைஸையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பவுல்ல நல்லா குளிர்ந்த தண்ணி எடுத்துக்கிறேன். இதுல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ண மாதிரியே அடுத்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அந்த தண்ணியில போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்படி தண்ணியில கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறதுனால உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாமே போய் ஃப்ரை பண்ணும்போது வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்றோம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கிச்சன் டவல் எடுத்துட்டு அதுல இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ட்ரை ஆக்க விட்டுக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இதை ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சிடலாம். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பாத்தீங்கன்னா 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நாம ஃபர்ஸ்ட் தடவை ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 1 நிமிஷத்துக்கு மேல வைக்க கூடாது, ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கிறதுனால. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை ஃப்ரை பண்ணும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது, ஒயிட் கலர்லயே தான் இருக்கும். உருளைக்கிழங்க மொத்தமா இதுல போட்டுறாம ஒவ்வொரு பேட்சா போட்டு எடுத்துக்கணும். கரெக்டா 1 நிமிஷம் கழிச்சு இதை வெளியில எடுத்துடலாம்.
இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா உருளைக்கிழங்கையும் ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கிறதுனால இதை போடும்போது கேர்ஃபுல்லா கையில பற்றாம பார்த்து போடுங்க. இப்ப எல்லா உருளைக்கிழங்கையும் தடவை ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது இது லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு எல்லா இடத்துலயும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம செஞ்ச ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நிறைய உருளைக்கிழங்குல இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தேவையோ அப்ப எடுத்து ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் கழிச்சு ஃப்ரீசர்ல இருந்து வெளியில எடுத்தாச்சு. ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த உடனே இதை 2வது தடவை ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது கலர் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா ஃப்ரை ஆயிருக்குதுன்னு. அடுத்தது இதுல கடைசியா ஒரே ஒரு ஸ்டெப் தான். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான ZigZag French Fries ரெடி ஆயிடுச்சு. இது கூட டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறமா மைனஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி ட்ரிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.